கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய விலையேறப்பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு முத்துக்களையும் வைரங்களையும் கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். சென்ற அநேக பதிவுகளில் ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படியாக தேவன் சுத்தப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்த்தோம். நாம் எப்படியாக 3 கட்ட சரீரத்துக்குள் இருந்து நாம் கடந்து வர வேண்டும் என்று எப்படியாக செய்தி போதிக்கிறது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதே போல 6வது பதிவிலே சரீரத்திற்கு கொடுக்கப்பட்ட 5 புலன்கள், அதாவது பார்த்தல், ருசித்தல், உணருதல், கேட்டல், முகருதல், இதெல்லாம் எப்படியாக கர்த்தருடைய வார்த்தை கொண்டு 6வது புலனாகிய பசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ எப்படியாக இந்த 5 புலன்களை தேவனுடைய வார்த்தைக்காக எப்படி வழிநடத்துகிறார் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இப்பொழுது நம்முடைய இந்த சரீரத்துக்குள்ளே, ஆவிக்குள்ளே 5 விதமான புலன்கள் உண்டு. அதாவது 5 விதமான சென்ஸ் உண்டு. அது என்ன என்று பாருங்கள். கற்பனை, மனசாட்சி, ஞாபகம், யோசனை, பிரியம். அதாவது மெமரி, அஃபெக்ஷன், இமாகுலேஷன், கான்சினன்ஸ், ரிசனிங் என சொல்லக்கூடிய 5 விதமான புலன்கள் ஆவிக்குள்ளே இருக்கிறது. சென்ற பதிவிலே நாம் சரீரமாகிய இந்த வெளி தோற்ற, அதாவது கோதுமணிக்கு எப்படி வெளிப்புறம் ஒரு ஓடு இருக்கிறதோ அதே போல நம்முடைய ஆத்மாவுக்கு இந்த வெளிப்புறமாகிய ஓடுதான் சரீரம். இந்த சரீரத்துக்கு 5 விதமான புலன்களை தேவன் கொடுத்து, அந்த 5 விதமான புலன்களையும் இந்த 6வது புலனாகிய விசுவாசம் எனப்படுகிற பசுத்தாவி எப்படியாக சரீரத்தை கட்டுப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மளை அழைத்து வருகிறதோ அதே போல உள்ளே இருக்கிற இந்த கற்பனை, மனசாட்சி, ஞாபகம், யோசனை, பிரியம், இந்த ஆவிக்குள்ளே இருக்கிற 5 புலன்களை தேவன் எப்படி நம்மளை அவருடைய வார்த்தைக்காக கழுகு குஞ்சுகளைப் போல வானத்தை நோக்கி பார்க்கும்படியாக தேவன் நம்மளை எப்படி வழிநடத்துகிறார். ஏனென்றால் ஆத்மா, ஆவி, சரீரம் இது 3ம் சுத்தப்படுத்தினால் மாத்திரம்தான் நித்திய ஜீவன். ஒருவன் தன்னுடைய சரீரத்தை மாத்திரம் சுத்தப்படுத்தி கொண்டு இருப்பான் என்றால் ஆவி ஆத்மாவை எப்படி சுத்தப்படுத்துகின்றான்? அல்லது அந்த ஆவி ஆத்மாவுக்கு பலவீனம் ஏற்படுகின்ற பொழுது, அது சோர்ந்து போகின்ற பொழுது அதற்கு வேண்டிய உணவை நாம் எப்படி உட்கொள்கின்றோம்? வெளிப்புறத்துக்கு சரீரத்துக்கு நாம் வாழ்வதற்காக 3 நேரம் சாப்பிடுகின்றோம். அதில் ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டால் அல்லது காயங்கள் பட்டால் எப்படியாக நாம் சென்று ஒரு மருந்து, மாத்திரையோ ஏதோ ஒன்று எடுத்துக்கொண்டு நம் சரீரத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்கிறோமோ அதே போல உள்ளே இருக்கிற ஆவியின் 5 புலன்களாகிய இந்த கற்பனை, மனசாட்சி, ஞாபகம், யோசனை, பிரியம் என சொல்லக்கூடிய இந்த 5 புலன்களை கொண்டு தேவன் நம்முடைய ஆவியை எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்காக சரியான பாதையில் வழி நடத்துகிறார் என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். பாருங்கள், முதலாவது சென்ஸ் கற்பனை. இந்த கற்பனையை நீங்கள் பார்ப்பீர் என்றால், ஒரு சாதாரண மனிதன், பூமியில பிறந்திருக்கிற எல்லா மனிதருக்குள்ளுமே இந்த 5 வகையான சென்ஸுகள் இருக்கிறது. அதாவது கற்பனை, மனசாட்சி, ஞாபகம், யோசனை, பிரியம். இது எல்லா விதமான ஒரு சகோதரோ சகோதரியோ இந்த பூமியில வாழுகின்ற பொழுது எல்லாத்துடைய ஆவியிலும் இந்த 5 புலன்கள் இருக்கிறது. ஆனால் இந்த 5 புலன்களை வழிநடத்துவது ஆத்துமா என சொல்லக்கூடிய ஆவி. இருதயத்தில் சின்ன ஒரு ஹோல், அதாவது கடுகு விதையை போல இருக்கும். வேதத்தில் நீங்கள் வாசிக்கலாம், கடுகு விதையை போல விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் சொல்லலாம் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ அந்த விசுவாசம் சின்ன ஒரு ஹோல், அதுதான் ஆவி, ஆத்மா என்று வேதம் போதிக்கிறது. அந்த ஆவி இந்த பூமியில் இருக்கிற எல்லோருமே ஆவி, ஆத்மா, சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
ஆனால் முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் இந்த 6வது புலனாகிய விசுவாசம் என்னக்கூடிய பசுத்தாவியை கொடுத்து அவர்களுக்குள் இருக்கிற அந்த 5 ஆவிக்குள் இருக்கிற அந்த 5 புலன்களை எப்படி வார்த்தைக்கு வழிநடத்துகிறார். ஒருவேளை இன்றைக்கு நான் இந்த 5 புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு 6வது புலன் கொடுத்திருந்தால் நான் எப்படி இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும், அவர் என்னை எப்படி வழிநடத்துவார்? அல்லது ஒரு மனிதன் இந்த பூமியில் இருக்கின்ற பொழுது 6வது புலன் அவன் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனே தேவன் எப்படி பூமியில் வழிநடத்துவார்? பாருங்கள், முதலாவது நாம் பார்த்தது கற்பனை. நீங்கள் மார்க் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களை போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரரே, உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறானே. பாருங்கள், கற்பனை என்பது பொதுவாக எல்லா மனிதனுக்குள்ளேயுமே ஒரு கற்பனை ஏற்படும். இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படி வாழலாம், இப்படி வாழலாம் என்று அநேக விதமான கற்பனைகளை வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் 6வது புலன் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அவனுடைய கற்பனை எப்படி இருக்க வேண்டும்? அவன் கர்த்தருடைய வார்த்தையே நோக்கி பார்ப்பான். அப்போ இன்னைக்கு செய்துவிட்டால் மனிதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மறுதலித்து தன்னுடைய படிப்பின் ஞானத்தின் மூலியமாகவும் சபை கோட்பாடத்தின் மூலியமாகவும் பாரம்பரியத்தின் மூலியமாகவும் அவர்கள் வார்த்தைகளை பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தேவன் சொல்கிறார், உங்களுடைய கற்பனை உங்களுடைய சிந்தையில நீங்கள் நினைத்தாமல் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்கள், மத்தேயு 19வது அதிகாரம் 17 வசனத்தை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவாசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். பாருங்கள், நீங்கள் ஜீவனுள் நீங்கள் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையாகிய கற்பனைகள் மேலே நீ விசுவாசம் வை என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு ஜனங்கள் செய்து விட்டார்கள், மனிதனுடைய கற்பனை, பாருங்கள், மனிதனுடைய யோசனையை கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு பொறுத்து விட்டார்கள். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், பைபிள் எங்காவது வேளங்கனி மாதா என்ற பேர் போட்டிருக்குதா? அல்லது பைபிள் எங்காவது அப்போ இவர் செபஸ்டியார் என்றோ அல்லது சிலை வச்சு கும்பிடலாம் என்றோ அல்லது தெளிப்பு ஞானஸ்தானமோ அல்லது சாண்டா கிளாஸ் என சொல்லக்கூடிய கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய சாப்டர் எங்காவது இருக்கிறதா? அல்லது அருளிந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடைய என்று சொல்லக்கூடிய அந்த சாப்டர் அங்கு இருக்கிறதா? பாருங்கள், அங்கே இல்லை. அப்போ ஜனங்கள் என்ன செய்து விட்டார்கள்? தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக மனிதனுடைய கற்பனைகளை, மனிதன் தன்னுடைய சிந்தையில சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சிந்தனையை கொண்டு வந்து பாருங்கள் சபைக்குள்ள பொறுத்து விட்டார்கள். தேவன் சொல்கிறார், என்னுடைய வசனங்களை கேட்டு நீ ஜீவன் பெற வேண்டும் என்றால், உனக்கு மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் என்றால் என்னுடைய வார்த்தையாகிய அந்த கற்பனைகளை உன் இருதயத்துக்குள்ள வைத்துக்கொள் என்று தேவன் சொல்கின்றார். அப்போ இன்றைக்கு ஒரு மனிதன் 6வது புலனாகிய விசுவாசம் ஆகிய பசுத்தாவை பெற்றுக்கொள்ளாத ஒருவன், அனைவருமே ஆவி ஆத்மா சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் முன் குறிக்கப்படாத பிள்ளைகளோ இந்த கற்பனை என சொல்லக்கூடிய ஆவிக்குள் இருக்கிற முதல் புலன்ல அவர்கள் உலக ஞானத்தை தேடுகிறார்கள். தன்னுடைய சிந்தையை வைத்துக்கொண்டு, தன்னுடைய படிப்பை வைத்துக்கொண்டு, தன்னுடைய மனித ஞானத்தை வைத்துக்கொண்டு கர்த்தரை தேடுகிறார்கள் தவிர வார்த்தை ஆகிய ஜீவன் தருகிற வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. பாருங்கள், இன்றைக்கு எப்படிப்பட்ட வார்த்தை இன்றைக்கு இன்றும் நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து யார் என்றே தெரியாது. முத்திரை உடைக்கப்பட்டு தேவன் 2ஆம் வருகையிலே வெளிப்பட்டு எல்லா விதமான காரியத்தையும் தேவன் 7ஆம் தூதனுக்குள்ளே அவன் எக்காலம் ஊதுகின்ற பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளும் பாருங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. ஆனால் சில சபைகளுக்கும் சில சகோதர சகோதரிகளும் பாருங்கள் இன்றும் இயேசு கிறிஸ்து பற்றி முழுமையான
வெளிப்பாடு தெரியாமலே இன்றைக்கு மரியாள் மேலே விசுவாசம் வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், கர்த்தருடைய கற்பனை படி கீழ்ப்படிவதுதான் ஜீவன் தருகிறது. அப்போ நம்முடைய கற்பனை எப்படி இருக்க வேண்டும்? உலகத்தாரை போல இல்லாதபடிக்கு வித்தியாசமான புள்ளி உள்ள பறவையாக பாருங்கள், நாம் வானத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 6வது புலனாகிய பசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது உங்கள் ஆவிக்குள் இருக்கிற அந்த புலன்களை தேவன் வார்த்தைக்கு வழிநடத்துகின்றார். பாருங்கள், அடுத்தது 2வது புலனாக மனசாட்சி. இன்னைக்கு அநேக ஜனங்கள் சபைக்கு செல்வார்கள், நல்லது செய்வார்கள், ஆனால் சொல்வார்கள் என்னுடைய மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருக்கிறேன். சபைக்கு போக மாட்டார்கள், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க மாட்டார்கள், கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை நான் உண்மையாக இருக்கிறேன், என்னுடைய மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என்று இப்படிப்பட்ட காரியங்களை ஆவி ஆத்மா சரீரம் பெற்றுக்கொண்ட பூமியில் வாழுகிற எந்த மனிதனுமே பேசக்கூடிய ஒரு வார்த்தை. பிரதர், என் மனசாட்சிக்கு பிரகாரம் நான் உண்மையாக இருக்கிறேன், நான் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படி என்று பாருங்கள், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மறுதலி தருவார்கள். அப்போ இன்றைக்கு ஒரு +2 எக்ஸாம் நடக்கின்ற பொழுது அந்த காலத்திற்குரிய சிலபஸ் தான் அவர்கள் படித்து அதை கொண்டு எழுதினால்தான் அவர்கள் பாஸ் மார்க் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த +2 கேட்கப்பட்ட கேள்வி ஒருவேளை 5வது பாடத்திலே, 8வது பாடத்திலே அல்லது 9வது பாடத்திலே அந்த பதில் இருந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளப்படாது. +2 புத்தகத்திலே அன்றைக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸிலே எந்த விதமான கேள்விக்கு எந்த விதமான அர்த்தம் இருக்கிறதோ அதற்கு தான் பதில் போடுவார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அப்போ கர்த்தருடைய வார்த்தை எது கொடுக்கப்பட்டது? முத்திரைகள் எதுக்கு உடைக்கப்பட்டது? நீ மனசாட்சியாக இருந்தால் மாத்திரம் நீ பரலோகம் போயிட முடியுமா? அப்படி என்றால் மற்ற காரியங்கள் என்ன? கர்த்தருடைய வெளிப்பாடு என்ன? எதற்கு 7ஆம் தூதன் பூமிக்கு வர வேண்டும்? எதற்கு முத்திரை துளைக்க வேண்டும்? எதற்கு சபை காலத்தை பற்றி பேச வேண்டும்? பாருங்கள், இப்படியும் சில பேர் இருக்கிறார்கள். என் மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், நான் பரலோகம் போயிடுவேன் என்று சில பேரும் இன்னும் இருக்கிறார்கள். அப்படியேப்பட்டவர்களுக்கு தேவன் என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுதல் 2வது பாகம், த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பார்ட் 2. அதில் 4ஆம் அதிகாரத்தில் 2வது பாகம், அதில் 229வது பேராவை நான் வாசிக்கிறேன். சிலர் நான் குட்டையான முடியை கொண்டிருந்தால் அது என்னை எந்த விதத்திலும் குற்றப்படுத்துவது இல்லை என்கிறார்கள். பெண்கள் கை விரல்களில் வர்ணம் தீட்டிக்கொண்டாலோ அல்லது முகவர்ணம் தீட்டிக்கொண்டாலுமே அது என்னை ஒரு விதத்திலும் குற்றப்படுத்துவதில்லை என்று கூறுகிறார்கள். நான் நடனமாட சென்றாலோ சிறிது வெள்ளை பொய் கூறினாலோ நான் எனது சீட்டாட்ட பாற்றியில் சீட்டு ஆடினாலோ அது என்னை ஒரு காலம் பாதிப்பதில்லை, அது என்னை குற்றப்படுத்துவதில்லை என்று கூறுகிறார்கள். அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களை குற்றப்படுத்த உங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை, அது எனது மனசாட்சியை பாதிக்கவில்லை என்று நீங்கள் கூறலாம். உங்களிடத்தில் மனசாட்சி என்ற ஒன்றே இல்லை, உங்களை பாதிக்கச் செய்யும் ஒன்றும் உங்களிடம் இல்லை, நீங்கள் உலகத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள். பாருங்கள், தானாகவே நான் என்னுடைய மனசாட்சிக்கு பிரகாரம் நான் வாழ்கிறேன், என் மனசாட்சிக்கு பிரகாரம் நான் உண்மையாக இருக்கிறேன் என்று சொல்வீர் என்றால் நீங்கள் உலகத்துக்குள்ளே இருக்கிறீர்கள். அப்படி என்றால் இந்த பசுத்தாவியாகிய 6வது புலன் விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால், கர்த்தர் உங்களை முன் குறிக்கப்பட்ட பிள்ளையாக நீங்கள் இருப்பீர் என்றால், உங்களுடைய மனசாட்சியை தேவன் எப்படி வழிநடத்துகிறார் என்பதை பற்றி நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? பாருங்கள், நீதிமான் என்பது யாரு? எந்த பாவத்தையும் செய்யாமல் அவனுடைய மனசாட்சிக்கு பிரகாரம் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் ஒரு நீதிமான்.
அந்த நீதிமான் உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்திலும் இருக்கலாம். ஆனால் அந்த நீதிமான ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? இன்னைக்கு ஒருவர் சொல்லலாம், என் மனசாட்சிக்கு பிரகாரம் நான் ஏழைகளுக்கு உதவி செய்கின்றேன், கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு உணவு தருகின்றேன், ஏழை பிள்ளை பள்ளிக்கூடத்திற்கு நான் பணம் கொடுத்து அவர்களை படிக்க வைக்கின்றேன், அதை பண்றேன் இதை பண்றேன் சொல்லலாம். அதெல்லாம் பூமிக்குரியத்துக்கு தான் நல்லது. பூமிக்குரிய இருக்கிறவர்கள் தான் உங்களை வாழ்த்துவார்கள், உங்களுக்கு அவர்கள் பெருமைப்படுத்துவார்கள். ஆனால் ஒருவன் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து அவன் கர்த்தருக்கு முன்பாக உத்தமத்தோடு வாழ்ந்திருந்தால் மாத்திரம்தான் அது பரலோகத்திற்குரிய காரியமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு மனசாட்சியாக வாழ்றேன்னு சொல்றவங்க பார்ப்பீர் என்றால் அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் என்று வேதம் போதிக்கிறது. நான் நீதிமான் என்று ஒருவன் சொல்லுவான் என்றால் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிகளும் பக்தி இல்லாதவனும் எங்கே நிற்பான்? பாருங்கள், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீங்கள் மரணத்திலிருந்து நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். எதற்காக தேவன் ஒவ்வொரு காலத்திலும் தீர்க்கதரிசியை ஆயத்தப்படுத்தி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனுக்குள் தேவன் தன்னை மறைத்துக் கொண்டு எதற்காக கர்த்தருடைய வார்த்தையை தருகின்றார்? எதற்காக தூதர்களை அனுப்புகின்றார்? காது உள்ளவன் கேட்க கடவன். சென்ற பதிவில் பார்த்தோம், இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்துக்குமே காதுகள் உண்டு. ஆனால் வேதம் போதிக்கிறது காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி யாருக்கு காது இருக்கிறதோ அந்த பிள்ளைகளுமே பாக்கியவான். அதே போல இன்னைக்கு பூமியில் இருக்கிற எல்லாத்துக்கும் மனசாட்சி என்று உண்டு உண்டு உண்டு. ஆனால் அந்த மனசாட்சி என்பது பாருங்கள், அது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு வழியை தராது. வார்த்தையின் பிரகாரம் ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுதல் வரைக்கும் வார்த்தையின் பிரகாரம் கீழ்ப்படிந்து அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து உலக பாரம்பரியத்திலிருந்து விலகி சபை கோட்பாட்டிலிருந்து விளங்கி கற்பனையில் உலக கற்பனையிலிருந்து விளங்கி கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் தொழுது கொள்கின்ற பொழுது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் உங்களை முன் குறித்திருந்தால் அப்பொழுதுதான் நாம் நித்திய ஜீவன் பாதையிலே முதல் படி வைக்கின்றோம். ஆனால் இன்னைக்கு எல்லோருக்கும் மனசாட்சி இருக்கலாம். பிரதேர், நான் உண்மையா இருக்கிறேன், நீ உண்மையா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு எங்க செய்கிறீர்கள்? நீங்க உலகத்துக்குள் சென்று விட்டீர்கள். நீதிமான் கர்த்தர் ஒருவரே. நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிகளும் பக்தி இல்லாதவனும் எங்கே நிற்பார்கள் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், அப்போ இந்த மனசாட்சி நம்ம யாருமே ஒண்ணுமே சொல்ல முடியாது. நாம் பெற்றுக்கொள்கிற ஆவி எந்த ஆவியோ அந்த ஆவிதான் நம்முடைய வெளித்தோற்றத்தில் இருக்கிற 5 புலன்களையும் ஆவிக்குள்ள இருக்கிற 5 புலன்களையும் நாம் பெற்றுக்கொள்கிற ஆவிதான் நம்மளை வழிநடத்துகிறது. அப்போ ஒருவன் பசுத்தாவியை பெற்றுக்கொண்டால் வெளியே இருக்கிற சரீரத்தில் இருக்கிற 5 புலன்களையும் உள்ளே இருக்கிற ஆவிக்குள்ள இருக்கிற 5 புலன்களையும் அந்த பசுத்தாவி அவனுக்குள் வாசம் செய்து அவனுடைய கிரியைகளை கர்த்தருடைய வார்த்தைக்கு வழிநடத்துகிறது. அதே ஒருவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது அவன் அவிசுவாசமாகிய மாய்மலமான ஆவியை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அவனுடைய சரீரத்தையும் அவனுக்குள்ள இருக்கிற ஆவிக்குள்ள இருக்கிற 5 புலன்களையும் பாருங்கள், அந்த மாய்மலமான ஆவி அவனை வழிநடத்தி கொண்டு செல்கிறது. பாருங்கள், அப்ப மனசாட்சினாலே ஒருவன் பூமியில வாழ்வான் என்றால் அவன் உலகத்துக்குரியவன் என்று வேதம் போதிக்கிறது. அடுத்த புலன் பாருங்கள், ஞாபகம். ஞாபகம் என்றால் பாருங்கள் நினைவு. அப்போ இந்த நினைவு என்பது பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய மனிதனோட சிந்தையில அநேக நினைவுகள் இருக்கலாம், அநேக யோசனைகள் இருக்கலாம், அநேக விதமான காரியங்களை நாம் சிந்தைக்குள்ள வைத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய சிந்தையை நம்முடைய நினைவை தேவன் எப்படி வழிநடத்துகிறார் பாருங்கள். நான் வேதத்தில் வாசிக்கிறேன். யோவான் 12வது அதிகாரம் 15 நான் கொஞ்சம் வாசிக்கிறேன்.
இயேசு ஒரு கழுதைக்குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலேயே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கின்ற பொழுது அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் கடந்து வருகின்ற பொழுது அப்பொழுது அவர்களுக்கு அது என்ன அடையாளம் என்று அவர்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர்களுக்கு அந்த காட்சி நினைவுக்கு வருகிறது. ஐயோ, சகோதரியால் சொல்லப்பட்ட அந்த இஸ்ரவேலின் ராஜா தான் நமக்கு முன்பாக கழுதையின் மேலும் கழுதை குட்டி மேலும் ஏறி வந்தாரே. அப்பொழுது நம்மளுக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நமக்கு இந்த காட்சி அவர் கர்த்தர் என்று இப்போ நமக்கு நினைவுக்கு வருகிறது என்பதை பற்றி அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு உலகத்தான் அநேக நினைவுகள் வைத்துக் கொள்ளலாம். சின்ன வயசுலேருந்து பெரிய பண்ண காரியங்கள் அல்லது ஒரு 10 வருஷத்துக்கு முன் செய்த காரியங்கள் இப்படியெல்லாம் நினைவு வைத்துக் கொண்டு அதை நினைத்து பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ஆவிக்குரிய புலன்களை பசுத்தாவி உங்களை வழிநடத்துகின்ற பொழுது அது உங்களுக்கு என்ன செய்யும்? பாருங்கள், இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவைகளும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இதுதான் பசுத்தாவி. அப்போ உங்க நினைவுகளை என்ன செய்வார்? வார்த்தைக்கு கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வருவார். பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் இருக்கிற அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம்? அந்த அக்னி ஸ்தம்பம் யெகோவா தேவனாச்சே. இது பழைய ஏற்பாடு காலத்தில் வாசித்திருக்கிறோமே. அல்லது மரித்தவரை உயிர்ப்பிக்கிற வைக்கிற அடையாளம் அது மெசியாவுடைய அடையாளமாச்சே. உள்ளத்துக்கு ரகசியங்களை எடுத்து பேசுவது தேவன் சமாயிர என்று பேசினாரே, அதே அடையாளத்தை பிரண்ணாம் செய்கிறாரே. இது மெசியாவுக்குரிய அடையாளம் அல்லவா என்று இந்த வேத வார்த்தைகளை இந்த பசுத்தாவி உங்களுடைய ஆவிக்குள் இருக்கிற அந்த புலன்களை பாருங்கள் வார்த்தை கொண்டு வருகின்ற பொழுது இந்த ஞாபகம் எனப்படுகிற நினைவு என சொல்லக்கூடிய இந்த புலனை கர்த்தர் உங்களை வார்த்தைக்குத்தான் கொண்டு வந்து நினைவு கூட்டுவார். அப்ப தலைக்கு மேல் இருக்கிற அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம்? அக்னி ஸ்தம்பம் என்றால் என்ன? பாருங்கள், பசுத்தாவை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை இந்த ஞாபகம் என்னக்கூடிய புலனை அவன் வேத வார்த்தை கொண்டு வந்து பழைய ஏற்பாடு காலத்தில் நடக்கப்பட்ட அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம் என்று கண்டுகொள்ள வைப்பதுதான் இன்றைக்கு மனிதனுக்குள் இருக்கிற ஆவியின் 5 புலன்களை பசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் இந்த 5 புலன்கள் பாருங்கள் பசுத்தாவின் மூலியமாக வழிநடத்தி கர்த்தரை காண வைக்கிறது. ஆனால் உலகத்தாரோ இந்த 3வது புலனாகிய ஆவிக்குள் இருக்கிற 3வது புலனாகிய ஞாபகத்தை கொண்டு அவன் பலவிதமான உலகத்துக்குரிய காரியங்களாக அவன் ஏகப்பட்ட காரியங்களை வைத்துக்கொண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையிலோ தன்னுடைய படிப்பிலேயோ ஏதோ ஒரு காரியத்தில் பாருங்கள் அவன் நினைவை வைத்துக்கொண்டு அவன் கடந்து வர முடியும். ஆனால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளையோ பசுத்தாய் பெற்றுக்கொண்ட பிள்ளையோ தன்னுடைய நினைவுகளை பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கொண்டு வந்து இந்த பசுத்தாவியானவர் தான் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து அந்த வார்த்தைகளை நமக்கு இந்த கடைசி நாட்களில் நினைப்பூட்டி இவர் யார் என்று மாம்சத்தில் வெளிப்பட்டவர் யார் என்று நம்மளை காண்பதற்காக பாருங்கள் இந்த 3வது புலனாகிய ஞாபகம் எனக்கூடிய இந்த புலனை பசுத்தாவியை பெற்றவர்கள், அதாவது 6வது புலனை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை பாருங்கள் விசுவாசம் என்னக்கூடிய 6வது புலனாகிய இந்த புலனை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை பாருங்கள் அவர்கள் பெற்றுக்கொள்கிற அந்த ஆவி அவர்களை வழிநடத்துகிறது. அப்ப வெளி தோட்டத்தில் இருக்கிற சரீரத்தில் தேவன் எப்படி 5 புலன்களை வழிநடத்தினாரோ அதே போல பாருங்கள் ஆவிக்குள் இருக்கிற இந்த 5 புலன்களையும் பசுத்தாவி பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை வார்த்தைக்கு வழிநடத்துகிறது. அப்படி நம் ஞாபகம் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? இரவும் பகலுமாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கக்கூடிய சிந்தையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக தேவன் வார்த்தைக்கென்று சுத்தப்படுத்துகின்றார். பாருங்கள் அடுத்த புலன்
பிரியம். பாருங்கள், 5வது புலன் பாருங்கள், பிரியம். மன்னிக்கவும், யோசனை. 4வது புலன் பாருங்கள், 1வது கற்பனை, 2வது மனசாட்சி, 3வது ஞாபகம், 4வது யோசனை. பாருங்கள், கலாத்தியர் 1:16. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். பாருங்கள், இங்கு பவுல் எழுதுகின்ற பொழுது பாருங்கள், தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்தி பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். பாருங்கள், பவுலை தேவன் கொண்டு வந்து புறஜாதிக்கென்று ஒரு தீர்க்கதரிசியாக அனுப்புகின்ற பொழுது அவன் அந்த வார்த்தைகளை அவன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் அவன் வார்த்தை கொண்டு ஆவியினாலே யோசனை பண்ணினான். ஏனென்றால் அவன் புதிய நாமத்துக்கு விரோதமாக நின்று கொண்டிருந்தான். அப்போஸ்தலர்களை கொல்வதற்காக அவன் தமசுக்கு ஓடிக்கொண்டிருந்தான். அப்படிப்பட்டவனாய் இருக்கின்ற பொழுது கர்த்தர் அவனுடைய ஊழியத்துக்காக புறஜாதிக்கு தீர்க்கதரிசியாகவும் யூதர்களுக்கு அப்போஸ்தலனாகவும் தேவன் பவுலை அழைக்கின்ற பொழுது அந்த அழைப்பை பாருங்கள், அவன் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் யோசனை பண்ணாமல் அவன் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு கர்த்தருடைய ஆவியினாலே அவன் யோசனை செய்தான். அப்ப இன்றைக்கு நம்முடைய யோசனை எப்படி இருக்க வேண்டும்? அது ஆவிக்குரிய யோசனையாக இருக்க வேண்டும். தேவன் என்னை எதை கூப்பிட்டிருக்கின்றார்? நான் இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்கின்றனே, அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? மாம்சத்தினால் இரத்தத்தினாலும் யோசனை பண்ணாமல் ஆவிக்குள்ள சென்று கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று அறிந்து கொண்டு இன்றைக்கு நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிறதோ அந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது பாருங்கள், அது ஆவியின் வழிநடத்தலாய் இருக்கின்றது. சில பேர் இருப்பார்கள், கண் போன போக்கில் கால் போன போக்கில் போயிட்டே இருப்பாங்க, எதுவுமே யோசனை பண்ண மாட்டாங்க. அது மனிதனுடைய சிந்தனை, மனிதனுடைய யோசனையாக இருக்கின்றது. 6வது புலனை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் தன் கண் போன போக்கில் கால் போன போக்கில் போய்கொண்டிருப்பான். ஆனால் பசுத்தாவை பெற்றுக்கொண்ட 6வது புலனை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், அவனுக்குள் பசுத்தாவி அவனுடைய ஆவிக்குள் இருக்கிற 5 புலன்களை வழிநடத்தும் என்றால் அவனை ஆவியில் கொண்டு தான், கர்த்தருடைய வார்த்தை கொண்டு தான், அவன் மாம்சத்திலும் இரத்தத்திலும் யோசனை பண்ணாமல் அவனை வழிநடத்துகிறது. உதாரணமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பேதுருவை நீங்கள் பாருங்கள். அநேக ஜனங்கள் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். கர்த்தர் கேட்கிறார், இந்த ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள்? ஒருவர் போதகர் என்றும், ஒருவர் எரோமியாலே ஒருவர் என்றும், ஒருத்தர் எலியா என்றும் இப்படி சொல்கின்ற பொழுது, பேதுருவே என்னை நீ யார் என்று சொல்கின்றாய்? ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனான கிறிஸ்து சொல்கின்ற பொழுது, பேதுருவே இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு என் பிதாவாகிய பசுத்தாவியானவர் தான் உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கேபா எனப்படுகிற இந்த கல்லின் மேலே வெளிப்பாடாகிய இந்த வெளிப்பாட்டின் மேலே என் சபையை கட்டு என்று தேவன் சொன்னார். அப்போ நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மாம்சத்துக்கொண்டும் மாம்சத்திலும் இரத்தத்திலும் பாருங்கள், நீங்கள் தேட முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கர்த்தருடைய ஆவியை கொண்டுதான் தேட முடியும். அதுக்கு தான் தேவன் பேதுரு ஒரு உதாரணப்படுத்தியிருக்கின்றார். அப்ப இன்றைக்கு பசுத்தாய் உங்களுக்குள் வரும் என்றால் பேதுருவை போல நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை இரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் தேடாமல் ஆவியில வந்து தேட வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இந்த பூமியில் இருக்கிற எல்லோருமே பாருங்கள் ஆவி ஆத்ம சடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் 6வது புலனாகிய இந்த பசுத்தாவியை கொடுத்து, அந்த பசுத்தாவி வெளி தோற்றத்தில் இருக்கிற 5 புலன்களையும் உள்ளே இருக்கிற ஆவிக்குள் இருக்கிற 5 புலன்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிற ஆவிதான் அவர்களை வழி நடத்துகிறது. கர்த்தருடைய பிள்ளை இருந்தால் வார்த்தைக்கு வழி நடத்துகிறது. அதே கர்த்தருடைய பிள்ளை இல்லாமல் அவர்கள் மாய்மலமான ஆவியை பெற்றுக்கொள்கின்ற பொழுது உலகத்துக்கு வழி நடத்துகிறார்கள். அப்ப நம்முடைய யோசனை எப்படி இருக்க வேண்டும்?
மாம்சத்திலும் இரத்தத்திலும் இல்லாதபடிக்கு ஆவியினாலே கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நாம் ஒவ்வொரு வார்த்தை சிந்தித்து அந்த வார்த்தையின் பிரகாரம் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பாருங்கள், அடுத்து புலன் என்பது 5வது புலன் பாருங்கள், பிரியம். பிரியம் என்றாலே அன்பு. அப்ப இன்றைக்கு எல்லா ஜனங்களும் அன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பாருங்கள், ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைத்துக் கொண்டுதான் பழகி பேசிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் தேவன் சொல்கிற அன்பு தெய்வீக அன்பு. அதாவது ஒருவன் உன்னுடைய கன்னத்தில் அடைந்தால் நீ மறு கன்னத்தை காட்டு. நேசிப்பவரே நீ நேசிப்பர் என்றால் அது உலக அன்பு. உன்னை பகைக்கிறவரை, உன்னை துன்பப்படுத்துகிறவரை, உனக்கு தீங்கு செய்பவரை நீங்கள் நேசிப்பதுதான் அது உண்மையான கிறிஸ்துவின் அன்பாக இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. உதாரணமாக நீங்கள் பார்ப்பீர்கள், ஒருவர் உங்களிடத்தில் வந்து பணம் கேட்பார். அந்த பணம் கேட்கின்றபடி இவர் திருப்பி கொடுத்துருவாரு அப்படி என்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தால்தான் அந்த பணத்தை நீங்கள் திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்து திருப்பி வாங்கிக் கொள்வீர்கள். ஆனால் வேதம் போதிக்கிறது, ஒருவன் உன்னிடத்தில் வந்து எதை கேட்டாலும் அதை கொடு. அவன் திருப்பி கொடுக்க மாட்டான் என்று தெரிந்திருந்தாலும் முன்னிடத்தில் இருக்கிறத 2 துணி இருக்கிறதா, ஒரு துணியை கொடு என்று தேவன் சொல்லுகின்றார். 2 ஆடைகள் வைத்துக் கொண்டிருக்கிறாயா, 2 ஆடைகளை 1 வச்சுக்கோ, இல்லாதவனுக்கு 1 கொடு என்று தேவன் சொல்லுகின்றார். நேசிப்பவரை நேசிப்பது உலகத்தின் அன்பு. உங்களை பகைக்கவரை நேசிப்பது தான் கர்த்தருடைய அன்பு என்று, தெய்வீக அன்பு என்று தேவன் சொல்லுகின்றார். அதனால் தான் பாருங்கள், தேவன் நாம அவரை தேடவே இல்லை, நாம அவரை மறுதலித்தோம், ஆனால் அவரோ நம்மளை தேடி வந்தார். நமக்காக ஜீவனை கொடுத்தார், நமக்காக காயங்கள் பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார். எதற்காக? அவர் நம்ம மேல வைத்திருந்த அளவில்லாத அன்பாகிய இந்த தெய்வீக அன்பு நம்மளுக்குள் அவர் நம்ம மேல வைத்திருப்பதனால தான் நம்ம பாவியாக இருந்தாலும், நம்ம விபச்சாரக்காரா இருந்தாலும் பாருங்கள், கர்த்தருடைய அன்பு, அவர்தான் நம்மளை தேடி வந்தார். நேசிக்கிறேன் முதல் அவர் என்னை நேசித்ததால் சம்பாதித்தார் என்ற ரட்சிப்பை கல்வாரி மரத்திலே. அவர்தான் நம்மளை முதல்ல நேசித்தார், அவர்தான் நம்மளை தேடி வந்தார். நாம் பாவியாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளை தேடி வந்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கின்றார். அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் உண்மையான பிரியம். பாருங்கள், 2 யோவான் 6ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. பாருங்கள், தேவன் எங்கு கொண்டு பாருங்கள் ஸ்டார். பாருங்கள், நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. நீங்கள் கர்த்தரை நேசிப்பீர் என்றால், கர்த்தரை நீங்கள் அன்பு செய்வீர் என்றால், அவருடைய வார்த்தையின் பிரகாரம் கீழ்ப்படுவதே அன்பு. உதாரணமாக நீங்கள் பாருங்கள், உங்கள் மனைவி பிள்ளைகளை நேசிப்பீர் என்றால் என்ன செய்வீர்கள்? அவர்கள் நீங்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது அவர்கள் கேட்காமலேயே நீங்கள் அவர்களுக்கு வேண்டிய பொருளை நீங்களே வாங்கி கொடுத்து விடுவீர்கள். அதே உங்கள் மனைவி பிள்ளைகள் நீங்கள் சொல்ற வார்த்தை கீழ்ப்படியவில்லை என்றால் நீங்கள் அவர்கள் மீது அன்பே வைக்க மாட்டீர்கள். அதே போல தேவன், பரலோகத்திற்கிற பிதா, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், நம்ம பாவியாக கர்த்தரை அறியாமல் பாகாலை கும்பிட்டுக்கிட்டு கல்ல மண்ணை கும்பிட்டுக்கிட்டு இருந்த நம்மளை அவர் நம்ம மீது வைத்திருக்கிற அளவில்லாத அன்பு, அளவில்லாத கிருபை பாருங்கள் நம்ம மேல வைக்கப்பட்டு, அந்த தெய்வீக அன்பு தேவன் நமக்குள் மேல வைத்து பாவியா இருந்த நம்மளை, அதாவது நம்முடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய ஸ்தானத்தை நமக்கு கொடுத்து விட்டார். தேவன் பாவி என்ற ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு பாவியாக இருந்த நம்மளை மீட்டெடுத்து தேவனாக மாற்றிவிட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு என்றாலே கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் கீழ்ப்படிவதுதான். ஆனால் உலக ஜனங்கள் வைக்கிற அன்போ அது பீலியோ அன்பு. நீங்கள் 11வது கட்டளை வாசித்து பாருங்கள். அகபோ என்ன சொல்லுகிற அன்பு தான் நாம் தேவன் மேல வைக்கிற அன்பு. பீலியோ அன்பு என்பது ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் மீது வைக்கிற அன்பு என்று 11வது கட்டளையில் அவர் பேசியிருப்பார்.
அந்த உண்மையான அகோபோ என சொல்லக்கூடிய அந்த அன்பு தான் பாருங்கள் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். உன்னை பகைக்கிறவன் நேசி, நீ நேசித்தால் அதுக்கு உனக்கு என்ன பிரயோஜனம்? உன்னை வெறுக்கிறவரை, உன்னை பகைக்கிறவரை, உன்னை துன்பப்படுத்துகிற நேசி. பணம் தரமாட்டான் அப்படி என்று தெரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதன் உன்னிடத்தில் வந்து பணம் கேட்பார் என்றால் அவனுக்கு நீ உதவி செய்வதுதான் அது உண்மையான அன்பு என்று தேவன் சொல்கின்றார். பாருங்கள், அப்போ இப்படிப்பட்ட நண்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 6வது புலனாகிய விசுவாசம் என சொல்லக்கூடிய அந்த ஆத்மாக்குள்ள வாசம் செய்கின்ற இந்த பசுத்தாவிதான் யார் யாருக்குள்ள இருக்கிறார்களோ அவர்களை வெளி தோட்டத்தில் இருக்கிற சரீரத்தில் இருக்கிற 5 புலன்களையும் உள் இருக்கிற ஆவிக்குள் இருக்கிற 5 புலன்களையும் நாம் பெற்றுக்கொள்கிற ஆவிதான் நம்மளை வழிநடத்தி நாம் யார் என்பதை கிரியைகள் மூலியமாக நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அப்ப இன்றைக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை கொடுக்கப்பட்ட பசுத்தாவி ஆகிய இந்த 6வது புலன் நமக்குள் வாசம் செய்கின்ற பொழுது வெளித்தோட்டத்திற்கு 5 புலன்களையும் ஆவிக்குள் இருக்கிற 5 புலன்களையும் பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு வழிநடத்துகின்ற பொழுதுதான் ஆவி ஆத்மா சரீரத்தை தேவன் சுத்தப்படுத்துகின்றார். அப்போ இதை ஒரு மனிதன் செய்ய முடியுமா? ஒரு போதகர் பண்ண முடியுமா? ஒரு சபை செய்ய முடியுமா? ஒரு ஞானஸ்தானம் செய்ய முடியுமா? அந்நிய பாஷை பேச செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. அந்நிய பாஷையும் தீர்க்கதரிசனம் ஒளிந்து போகும், அன்பு மாத்திரமே ஒளிந்து போகாது என்று வேதம் போதிக்கிறது. அந்த அன்பு என்பது பாருங்கள் கர்த்தருடைய கற்பனைப்படி கீழ்ப்படிவதே அன்பு என்று வேதம் போதிக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம வெளி தோற்றத்துக்கு மாத்திரமே முக்கியத்துவம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். மாம்சத்துக்கு மாத்திரமே நாம் முக்கியத்துவத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் வேதம்